எல்லோருக்கும் வணக்கங்க. நான் கல்பனா பன்னீர்செல்வம், கல்பனா ஸ்ட்ரோக் விளாக் யூடியூப் சேனல்லேருந்து. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்று திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இறைவனின் பரிபூரண அருள் கிடைக்க வேண்டுங்க. இன்றைய பதிவு எதை பற்றியதுன்னா, எந்த நாளில் எந்த உணவை சாப்பிட்டால் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் உண்டாகும்னு வித்தியாசமாக இருக்கா? இந்த உணவை பின்பற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகள் குறையுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு கிழமைக்கும் நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. எந்த ராசிக்காரர்கள் எந்த கிழமையில் எந்த உணவு உண்ணலாம்னு எல்லோரும் குறிப்பிட்டு சென்றிருக்காங்க. நான் புதுசாக சொல்லலை. இதை செய்யறதும் நம்ம ஒரு தானமாக கோயிலுக்கு கொண்டு போகிறதும், கோயிலில் வழிபாடு செய்கிறதும், வீட்டில் படைக்கிறதும் விசேஷந்தாங்க. முதல்ல ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா, ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு உகந்ததுன்னாங்க? சூரியனுக்கு. இதில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கும் சிம்ம ராசியினருக்கும் இந்த உணவெல்லாம் அன்னைக்கு சாப்பிடும்போது மிகுந்த பலன் அளிக்குங்க. கோதுமைனால் ஆன உணவு தான் சூரியனுக்கு நல்லது. அதை படைப்பாங்க. அதில் என்னென்ன நம்ம செய்வோம் தெரியுங்களா? கோதுமை அல்வா செய்வோம், கோதுமை பாயாசம் செய்யலாம், கோதுமை சாதம் செய்யலாம். அப்புறம் காலையில் டிஃபன் செய்யும்போது சப்பாத்தி, பூரி, கேசரி இதெல்லாம் செய்யலாம். சூரியனுக்கு சிவப்பு காய்கறி எல்லாம் செய்யலாங்க. அதாவது என்னென்னா கேரட்டு, பரங்கிக்காய், மாதுளம்பழம் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்லாங்க. அப்புறம் நம்ம கேசரி செய்யலாங்க. அப்புறம் கேரட் சூப் செய்யலாம், கேரட் அல்வா செய்யலாம். நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணுங்க. அதே போல் சூரிய நமஸ்காரம் தினமும் செய்யணும். அன்னைக்கு கண்டிப்பாக அந்த கிழமையில் பிறந்தவங்களும் சிம்ம ராசியினரும் முடிந்த வரைக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பரங்கிக்காய் கூட்டு அல்லது பரங்கிக்காய் பொரியல், பரங்கிக்காய் போட்டு சாம்பார் இதெல்லாம் செய்யலாம் இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது சோமவாரத்துக்கு உண்டானது. சிவ வழிபாடு செய்வாங்க. அதே போல் இது சந்திரனுக்கு உண்டானதுங்க. அதில் பால் சம்பந்தமான உணவெல்லாம் சேர்த்துக்கிறது மிக மிக நல்லது. கடகராசியினருக்கும் அப்புறம் திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கும் இந்த உணவெல்லாம் நலம் பயப்பதாக இருக்கும். வெள்ளை கலரில் இருக்கிற பால்கோவா, பால் பாயசம், அப்புறம் லஸ்ஸி, அப்புறம் பச்சரிசியில் செஞ்ச சாதம், முள்ளங்கி, கோஸ் பொரியல், அப்புறம் தேங்காய் சாதம், கல்கண்டு சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் சந்திரனுக்கு படைக்கிறதுக்கும், அதை அன்னைக்கு இப்போ திங்கக்கிழமை கோயிலுக்கு போனீங்கன்னா தானமாக கொடுக்கறதும் நல்லது. இதை கடகராசினரும் திங்கக்கிழமை பிறந்தவங்களும் சாப்பிட்றது மிக மிக நல்லதுங்க. வெள்ளை முள்ளங்கியில் தாங்க சொல்கிறோம். வெள்ளை முள்ளங்கியில் நம்ம என்ன சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் காலையில் டிஃபனுக்கு. அப்புறம் சப்பாத்தி செய்யலாம். அப்புறம் என்னென்னா முள்ளங்கி சாம்பார் மத்தியானத்துக்கு வைக்கலாம். இதெல்லாம் நலம் பயப்பதாக இருக்கும். இப்போ குறிப்பிட்ட உணவெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் நம்ம செஞ்சு கடவுளுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்லதே நடக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் கம்மியாக இருக்கும். அவங்கெல்லாம் இதை படைக்கலாம். அதே போல் புத்திர தோஷம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உணவெல்லாம் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்கே பால் காய்ச்சிரும். அந்த மாதிரினா என்ன செய்வோம்? கல்கண்டு சாதம் வைப்போம் இல்லைங்களா? அப்போ அந்த வீடு எவ்வளோ யோகமாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமை என்னன்னா, செவ்வாய் மேச விருச்சிக ராசினருக்கு நலம் பயப்பதுங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் கடவுளுக்கு படைக்கிறோமோ இல்லை, எப்போ நம்ம சமையல் செஞ்சாலும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செய்வோம். இருந்தாலும் நம்ம அந்தந்த கிழமைக்கு செய்யும் பொழுது, இப்போ செவ்வாய்க்கிழமை செய்யும்போது பண பிரச்சனை எல்லாம் தீருங்க. அதே போல் ரியல் எஸ்டேட்டு துறை நன்றாக இருக்கும். என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு சாம்பார் வைக்கலாங்க. அடுத்து துவரம்பருப்பு சட்னி, துவரம்பருப்பில் வடை, பீட்ரூட் அல்வா, பேரிச்சைக்காய் பாயாசம், தர்பூசணி ஜூஸ். செவ்வாய்க்கிழமைக்கும் சிவப்பு உகந்தது இல்லையா? அதனால் அந்த மாதிரி செய்யலாம். தேன் கலந்த செவ்வாழை, ஆப்பிள், ஆரஞ்சு பழக்கலவை இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க.
புதன்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா புதன் வந்து மிதுனம் கன்னி ராசியினருக்கு வந்து நலம் பயப்பதாக இருக்கும். அதே போல் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கும் நலம் பயப்பதாக இருக்கும். புதன்கிழமை என்னென்ன செய்யலாம்னா கீரை, எல்லா வகை கீரையும் சேர்த்துக்கலாங்க. கீரை கடையல், கீரை பொரியல், கீரை தோசை, வேப்பம்பூ ரசம், அப்புறம் கீரையில் செஞ்சது எல்லாமே சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் என்ன நான் சேர்த்திக்கலான்னா புதனுக்கு வந்து பச்சை கலரில் வந்து இருக்கும் இல்லைங்களா, மல்லி சட்னி, புதினா சட்னிலாம் காலையில் டிஃபனுக்கு சேர்த்துக்கலாங்க. பாகற்காயில் சேர்த்துக்கலாங்க. வேப்பம்பூ ரசம் சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு சுண்டல் வந்து அன்னைக்கு சேர்த்துக்கிறது மிக மிக நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொய்யாப்பழமும் வாழைப்பழமும் கலந்த வந்து பழக்கலவையை கொடுங்களேன், நல்லதுங்க. சேலடு படிக்கும் குழந்தைகளுக்கு வந்து இது இந்த மாதிரி கொடுக்கும்போது புதன்கிழமை வந்து கொடுக்கும்போது புதன்கிழமை பிறந்த குழந்தைங்களுக்கும் மற்ற குழந்தைங்களுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதே போல் அவங்க படிப்பு நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்களேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோங்க, வியாழக்கிழமை பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை வந்து என்னென்னா குரு தனுசு மீனராசினருக்கு நலம் பயக்குங்க. அதே போல் வந்து என்னென்ன வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கும் நலம் பயக்கும். என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கு காப்பி காலையில் எந்திரிச்சோன்னு குடிக்கலாம், அல்லது கஷாயம் வச்சு குடிக்கலாம். அப்புறம் சோளம் கடலைப்பருப்பு கூட்டு, கடலைப்பருப்பு வடை, தயிர் வடை, கொண்டைக்கடலை சுண்டல். கொண்டைக்கடலை தெரியுங்க, எல்லாருக்குமே தெரியும் குருவுக்கு படைப்பாங்கன்ட்டு. சாத்துக்குடிங்க. அதுக்கப்புறம் வந்து மாம்பழ ஜூஸு, பொங்கல், கதம்ப தயிர், எலுமிச்சை சாதம், மாதுளை, முந்திரி பழ, திராட்சை, பேரிச்சை கலந்த தயிர் சாதங்க. இதெல்லாம் வந்து வியாழனுக்கு குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இதெல்லாம் செஞ்சு பயன்பெறுங்க. இப்போ வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டோன்னா சுக்கிரனுக்கு உகர்ந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ரிஷபம் துல ராசினருக்கு நல்லா பயக்கும். அதே போல் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு நல்லது. என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா பால் இனிப்பு, பால் பாயாசம், காஷ்மீர் அல்வா, தேங்காய் பருப்பி, வெண்ணெயில் செய்த பிஸ்கட்டு, மொளாம்பழ ஜூஸு, வெள்ளரி ஜூஸு, வாழைத்தண்டு ஜூஸு, கம்பு தோசை, அவியல். சுக்கிரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகபோக வாழ்க்கைக்கு வந்து சொந்தக்காரர். அவர் தானே சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவர். அதனால் வந்து நம்ம இதெல்லாம் மனம் முகந்து செய்யும் பொழுது அவர் வந்து பிரீத்தி அடைவாருங்க. என்ன ஆனால் தயிர் வச்சு படைக்கலாம், அப்புறம் சாம்பார் செய்யலாம், பூண்டு ரசம் செய்யலாம், வாழைத்தண்டில் பொரியல் செய்யலாம், நீர்மோர், வெள்ளரி, அப்புறம் பாசிப்பருப்பு சேலட்டு, இதெல்லாம் வந்து மிகவும் பிடிக்கும். திடீர்னு அந்தந்த கிழமைக்கு கோயிலுக்கு போவீங்க இல்லையா, இதில் ஏதாவது ஞாபகம் வச்சுட்டு கோயிலுக்கு கொண்டு போய் தானமும் கொடுத்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கை வந்து யோகமாக வளமாக அமையுங்க. நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக சொல்லுவீங்க, பணப்பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சனிக்கிழமைங்க. சனி மகரம் கும்பராசினருக்கு நலம் உண்டாக்குங்க. அதுமாரி அதே போல் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கும் நலம் பயக்கும். என்னென்னா சனிக்கிழமை மட்டும் எள்ளு கொள்ளு, அப்புறம் நல்லெண்ணெயினால் செஞ்ச பலகாரங்கள்லாம் அதிகமாக செய்யலாம். எத்தனை செய்யலாம் பாருங்கள். எள்ளு உருண்டை, ஜிலேபி, அதிரசம், சக்கரை பொங்கல், உளுந்து வடை, கொள்ளு சுண்டல், அப்புறம் எள்ளு சாதம், எள்ளு சட்னி, கொள்ளில் செஞ்ச ரசம், மிளகு சாதம், மிளகு ரசம், அப்புறம் உளுந்தில் வந்து சாதம் செய்கிறது, புளியோதரை. ஏன்னா நிறைய எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் விட்டு செஞ்சு சாப்பிடுங்களேன், ரொம்ப நல்லது. எண்ணெய் கத்திரிக்காங்க. அதே போல் கத்திரிக்காயில் வந்து நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் அது உகந்தது. அதில் நம்ம குழம்பு வைக்கும்போது நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா. அடுத்து நாவப்பழம், அது அந்த கரும் இதனால அந்த நாவப்பழம், கருப்பு திராட்சை ஜூஸுங்க, அப்புறம் பாதாம், முந்திரி, திராட்சை, இதெல்லாம் பேரிச்சை, பிஸ்தா கலந்த கலவை, இதெல்லாம் வச்சுட்டு சனிக்கிழமை பிறந்தவங்களும் சனி மகரம் கும்பராசினரும் சாப்பிட்டு பாருங்கள். மிகவும் நன்மை பயப்பதாக இருக்கும். இதை தானமும் கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. நமக்கு தெரிந்ததை வந்து மற்றவங்களுக்கு கூறி அவங்களும் பயன்பெறும் பொழுது நமக்கும் மகிழ்ச்சி தானே, நமக்கும் அந்த புண்ணியம் சேரும் இல்லையா. இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.